என்னதான் நான் கோடி கோடியாக செலவு பண்ணாலும் அந்த கார் நிறுவனத்தை நடத்துகிறவன் நான் வச்சுப்போம். என்னதான் நான் எத்தனையோ கோடி செலவு பண்ணி இவங்க கொடுக்குற அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாம் எடுத்துன்னு வந்தாலும் என்னோட பொருள் நல்லா இருக்கணும்ல. இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேற. உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கே ஒன்று நடந்தது போன வருஷம். அதனால் எல்லாருக்கும் தெரியும். உடனே வந்து கஸ்டமர் உடனே அதை பார்த்தோடனே வியூவர்ஸ் எழுதிட்டாங்க, நீ வந்து ஏமாத்துற, இது ஃபேக், இது அவர் எந்த காலத்துலேயும் டாக்டர் சிகே யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டார். அதை வந்து என்ன பண்ணாலும் எல்லா நாடுகளும் அதை பற்றி, எல்லா நாடுகளில் உள்ள அரசாங்கமும் அதை பற்றி நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. வணக்கம் நேர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த சோஷியல் மீடியானால தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த சோஷியல் மீடியா. எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். அதை பற்றி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்து தன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்கணும்னா பேப்பரில் போடணும், அதுக்கு ஒரு காசு ஆகும், இல்லை மேகசின்ஸு இல்லை எதுலையாவது நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கணும்னா எத்தனை பேருக்கு நம்மளை தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இல்லை, கடைக்கோடியில் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊரில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு வந்து அந்த பர்சன் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவே எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இல்லை சார்? அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், தன்னால் வந்து இதை வீட்டில் இருந்து இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம்ல சார்? அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் சார். அட்வான்டேஜஸும் சொல்லுங்கள், டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லுங்கள் சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதனால் அவங்களுக்கு லார்ஜர் ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க. இன்றைக்கி டிவியில் நடிக்கிறவங்களுக்கு விட, சினிமாவில் நடிக்கிறவங்க விட, இது யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சார்? அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து இன்றைக்கி சின்ன திரை, வெள்ளித்திரைன்னு எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குதே சார். பாருமா, நீ என்னதான் இந்த இணையதளம், இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கணும்மா. இப்போ நான் வந்து ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஒரு சின்ன கடை திறந்து பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் சுட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ என்னை பற்றி தெரியணும் மக்களுக்கு, என் கடையை பற்றி தெரியணும். நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணுறேன். கரெக்டாக? கரெக்டு. இதை விளம்பரத்துக்கு நான் விலையில்லாத விளம்பரமாக நான் பயன்படுத்தி எனக்கு ஃபாலோயர்ஸ் என்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். பட் என் கடையில் வடை நல்லா இருக்கணுமே. மண்ணு மாதிரி ஒரு வடை குத்தாயம் வந்து வாங்குவான். ஆமாம். ஸோ உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் பேசிக்காக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார் நிறுவனம் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் போகுது, நாங்கள் உங்களுக்கு இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம், புரியுதா? புரியுதா? உங்களுக்கு வியாபாரம் பிரமாதமாக இருக்கும், இதுக்கு இத்தனை கோடி செலவாகும் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. என்னதான் நான் கோடி கோடியாக செலவு பண்ணாலும் அந்த கார் நிறுவனத்தை நடத்துகிறவன் நான் வச்சுப்போம். என்னதான் நான் எத்தனையோ கோடி செலவு பண்ணி இவங்க கொடுக்குற அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாம் எடுத்துன்னு வந்தாலும் என்னோடய பொருள் நல்லா இருக்கணும்ல. ஃபைனலாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னம்மா, என் காரு. கரெக்டு தான். அந்த கார் நல்லா இருக்கணுமே, அந்த கார் மக்களுக்கு பிடிக்கணுமே. சும்மா சாஃப்ட்வேர் சிஸ்டம் வச்சுக்கினீங்கன்னா குளோபல் நெட்வொர்க்கு, நான் கார் கம்பெனி உலகத்தில் எல்லா இடத்துலையும் என் கார் விற்குது, எல்லா நாட்டிலையும். குளோபல் நெட்வொர்க்கு அப்படியே ஸ்க்ரீனில் பார்ப்பேன், எந்தெந்த நாட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வித்து இருக்குது, எவ்வளோ சேலரி போகுது எல்லாம் பார்ப்பேன். கரெக்டாக? ஆமாம் சார். அதுக்குண்டான அந்த சிஸ்டம் எனக்கு வேணும். பட் எண்டில் இதெல்லாம் எனக்கு சொஃபஸ்டிகேஷனை கொடுக்குது. இப்போ நான் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி குளோபல் நெட்வொர்க் சிஸ்டம் எல்லாம் ஒரு ஐடி நிறுவனத்துக்கு கொடுத்து நான் எடுத்துன்னு வரேன். புரியுதுங்களா? இந்த 200 கோடி நான் எங்கேருந்து கொடுக்குறேன்? என் கம்பெனிலேருந்து கொடுக்குறேன். அது எந்த காசு? என் கார் விற்று சம்பாரித்த காசு. ஓகேயா? கரெக்டு.
இந்த 200 கோடி நான் சம்பாதிக்கணுமா இப்போது? நான் 200 கோடி செலவு பண்ணுறேன்னா நான் 400 கோடி சம்பாதிக்கணும். அது எங்கேருந்து சம்பாதிப்பேன்? கார் விற்று தானே சம்பாதிக்க முடியும். புரியுதுங்களா? புரியுது. அப்போ என்னுடைய பொருள் நல்லா இருக்கணும்ல, என் காருடைய மாடல்ஸு, அதனோட ஃபீச்சர்ஸு, புரியுதுங்களா? அதை மக்கள் அதை விரும்பணும், அதுக்கு அவ்வளோ ஆட்ஸ் கொடுக்கணும். நான் இங்கே ஐடி செக்டருக்கு சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன். ஓகேயா? நாளைக்கு இது வியாபாரம் சரியில்லாமல் போச்சுன்னா இந்த பணம் செலவு பண்ணி எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்னதான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாலும் ஓகே, ஃபைனலி யுவர் எண்ட் ப்ராடக்ட் பிரமாதமாக இருக்கணும். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 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 யோகா டீச்சர், நல்ல யோகா டீச்சர்னு வச்சுங்களேன், நெட்டில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு செஷனுக்குன்னு வச்சுங்க. அது வேறு, அது டீச்சிங் ஸ்கில்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். கரெக்டு. உனக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து ஒரு 1000 பேர் டெய்லி வந்து உங்கள்கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா 1000 × 100 ரூபாய் நீ டெய்லி 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேறு. உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கே ஒன்று நடந்தது போன வருஷம். சொல்லட்டுமா? என்ன சார்? ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ நடத்துகிற இந்த சேனல் ஓரளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம். உடனே என்ன பண்ணான் ஒருத்தன், என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் என்னுடைய டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணி என் பேரை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஐயோ என்னுடைய பேங்க் டீட்டெயில், அவனுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்குறான். ஓகே, இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டு, கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு இமீடியட்டாக ஒரு 10,000 ரூபாய் வேணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் போடுறான். அதில் முதல்ல வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஃபேக்கில் அது போகுது. ஒரு 10-15 நாள் சின்ன பிக்சரு அது இதெல்லாம் இதுலேருந்தே கட் பண்ணி போட்டுடுறது. போட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு இந்த ரிக்வஸ்ட் போடுறான். ரிக்வஸ்ட் போட்ட உடனே மக்கள் உஷாராயிட்டாங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி அவ்வளோ கூகுளில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த நிதி சமாச்சாரமெல்லாம். அதனால் எல்லாருக்கும் தெரியும். உடனே வந்து கஸ்டமர் உடனே அதை பார்த்தோடனே வியூவர்ஸ் எழுதிட்டாங்க, நீ வந்து ஏமாத்துற, இது ஃபேக், இது அவர் எந்த காலத்துலேயும் டாக்டர் சி.கே. யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டார், கை நீட்டி காசு கேட்க மாட்டார், நன்கொடை கேட்க மாட்டார், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடுத்து அவங்க அதை க்ளோஸ் பண்ணாங்க. இது மாதிரியும் இருக்குது. இன்னொன்று வந்து நெட்டு வழியாக, சோஷியல் பிளாட்ஃபார்ம் வழியாக இந்த கான் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம் சார். இந்த லவ் தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். பணம் பறிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. யாரோ ஒரு அழகான பொண்ணு ஃபோட்டோ போட்டு அந்த பொண்ணு சார்பாக ஃபேக் ஐடி பண்ணி எல்லாம் பண்ணி பொண்ணா காமிச்சு ஆமாம் ஏமாத்துறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆமாம், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்சு வந்து மனித குலத்திற்கு இளைஞர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்னோஸ். அது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. நான் பெய்டும் இருக்குது, பெய்டும் இருக்குது. இந்த மாதிரி இந்த மன்மதம் பற்றிய அந்த காட்சிகள், வீடியோஸ், போர்னோ வீடியோஸ், அது வந்து இட் இஸ் அ டோட்டல் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்கிரேஸ் டு த சோஷியல் பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக சார். அது வந்து சிறுவர்கள் மத்தியில் வந்து அந்த ஸ்டிமுலேஷனை கொடுத்துடுது உங்களுக்கு. அதை வந்து என்ன பண்ணாலும் எல்லா நாடுகளும் அதை பற்றி, எல்லா நாடுகளில் உள்ள அரசாங்கமும் அதை பற்றி நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குல்ல,
இந்த சமூகவியல் மினிஸ்ட்ரிலாம் இருக்குது. அவங்கெல்லாம் இதை எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, எல்லா நாட்டிலையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது உன்னால். ஒரு நிலைமைக்கு மேலே போன உடனே எதுவுமே பண்ண முடியாது உன்னால். எதையுமே நீ என்ன தான் இத்தனை வந்து நீ பிளாக் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு வழியாக அவன் வந்துடுறான் உள்ள. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையுது. இதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வந்து பாதிப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது சமுதாயத்தில். இதை வந்து தடுக்கவும் முடியாது. இது இப்படியே தான் இருக்கும். இது நாளாக இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிபிசி, சிஎன்என், WON, அல்ஜசீரா இது மாதிரிலாம் பெரிய ஃபேமஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், இது மாதிரி தகாத இந்த சைல்டு செக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பெரிய நெட்வொர்க்கிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் உடைச்சி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அது நியூஸ்லேயே உங்களுக்கு வரும். எப்படிலாம் வருது, ஹியூமன் டிராஃபிக்கிங், அதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய வரும். இதில் நெட்டு வழியாக கன்வின்ஸ் பண்ணி உங்களை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் நடக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இணையதளமும் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜியஸாக நல்ல விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அதை விட அதிகமாக தவறான காரியங்களுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமான சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு இந்த டெரரிசம் ரிலேட்டட்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கோடிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இன்ஃபர்மேஷன், நம்மளால் படித்து தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் உளவுத்துறை அதை கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக அமையுது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சிஸ்டர், நீங்கள் 2 பேர் தான் உங்கள் வீட்டில் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்தவங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் வந்து யூஎஸில் இருக்காங்க, அவங்க அங்கே போய் வேலை செய்து செட்டில் ஆகி சிட்டிசன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். டெய்லி நீங்கள் வீடியோவில் பேசிக்கலாம். ஆமாம் சார். இல்லை இப்போ உங்கள் குழந்தை பெருசாகிடுச்சு, அது ஜெர்மனியில் போய் படிக்குது, அங்கே ஹாஸ்டலில் தங்கி, இல்லை ரஷ்யாவில் போய் படிக்குது ஹாஸ்டலில் தங்கி, டெய்லி நீங்கள் வீடியோ காலில் பேசிக்கலாம். புரியுதுங்களா? யூ வில் நாட் மிஸ் ஹிம். அந்த வீடியோவோட பார்த்து பேசுகிறீங்கல்ல, இல்லைன்னா டெலிஃபோனில் பேசுகிறது வந்து குரல் மட்டும் கேட்கும். இப்போ மொத்தம் பார்த்து என்னடா ஏன் நெத்தியில் என்ன அடிபட்டுருக்கு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி விளையாடும் போது நிகழ்ச்சி எவ்ரிதிங் யூ வில் நோட்டீஸ். ஓகேங்களா? ஏன்டா என்ன எதுக்கு ஒரு அயன் பண்ணாமல் க்ளோத்ஸ் போட்டிருக்க, அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ யூஆர் டே டு டே யூ கேன் டாக் டு ஹிம். அப்போ வந்து நீங்கள் அவனை மிஸ் பண்ண மாட்டீங்க. கரெக்டு. அந்த அட்வான்டேஜெலாம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இந்த இணையதளம் வழியாக அந்த ஷிஃப்டெல்லாம் வரும், இந்த ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஆஃப் வேர்ல்டு வைடு ஃபைனான்ஷியல் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் வரும். அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் சிஸ்டம். அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து உலகம் பூரா பண பரிமாற்றம் நடக்குது, நாட்டு டு நாடு, வியாபாரத்துக்கு வியாபாரம். இந்த மாதிரி இதிலெல்லாம் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தது வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஏரியா ஆஃப் லைஃப். எது எப்படி இருந்தாலும் சோஷியல் மீடியா இல்லாமல் மனுஷன் இனிமேல் வாழவே முடியாது. வணக்கம். உண்மைதான். இல்லை, சோஷியல் மீடியா இல்லாமல் கண்டிப்பாக இப்போ யாராலையுமே இருக்க முடியாது. அந்த சோஷியல் மீடியாவால் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.